ஜனவரி 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வந்த பரிகாத்தான் நேஷனல் தலைவர் பதவியில் இருந்து முஹிதீன் யாசின் ராஜினாமா செய்தது இறுதி ஆனது என்று பெர்சாத்து உச்சமன்ற உறுப்பினர் ஜைனோல் ஃபட்ஸி பகாருடின் தெரிவித்துள்ளார். பெர்சாத்து தலைவரை ராஜினாமாவை வாபஸ் பெற வற்புறுத்த முயன்றவர்கள் முஹிதீன் இனி பரிகாத்தான் நேஷனலுக்கு தலைமை தாங்கவில்லை என்றால் அவர்கள் வகித்து வந்த பதவிகள் ஆபத்தில் சிக்கக்கூடும் என்ற அச்சத்தில் அவ்வாறு செய்ததாக நேற்று ஒரு அறிக்கையில் ஜைனோல் ஃபட்ஸி பகாருடின் தெரிவித்துள்ளார். பாஸ் கட்சி பரிகாத்தானுக்கு தலைமை தாங்க தயாராக இருப்பதாகவும் அதன் தலைவர்கள் அவருடனான சந்திப்புகளின் போது முஹிதீனுக்கு இதை தெரிவித்ததாகவும் ஜைனோல் சுட்டிக்காட்டினார். பரிகாத்தான் நேஷனலின் அரசியல் அமைப்பின்படி பரிகாத்தான் நேஷனலின் மத்திய குழு முடிவெடுக்கட்டும் என்று அவர் கூறினார். முஹிதீன் மீண்டும் பரிகாத்தான் நேஷனல் தலைவராக நியமிக்கப்படலாம் என்று பாஸ் கட்சியின் ஒரு வட்டாரம் தெரிவித்ததாக ஒரு செய்தி அறிக்கையை மேற்கோள் காட்டி ஜைனோல் இந்த அறிக்கையை வெளியிட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் பாஸ் உதவித் தலைவர் இத்ரிஸ் அமாட் இந்த அறிக்கையை நிராகரித்துள்ளார். குற்றச்சாட்டுகளை பொறுப்பற்ற கட்சிகளால் உருவாக்கப்பட்ட பிரச்சாரம் என்று விவரித்தார். டிசம்பர் 30ஆம் தேதி பரிகாத்தான் நேஷனல் தலைவர் பதவியில் இருந்து விலகுவதற்கான தனது முடிவை முஹிதீன் அறிவித்தார். பெர்லிஸில் ஏற்பட்ட அரசியல் நெருக்கடியை தொடர்ந்து அவரது இந்த அறிவிப்பு வெளியானது. இதன் விளைவாக பாஸ் கட்சியின் சங்லாங் சட்டமன்ற உறுப்பினர் ஷுக்ரி ரம்லி மந்திரி பசார் பதவியை ராஜினாமா செய்தார். பெர்சாத்துவின் குவாலா பெர்லிஸ் சட்டமன்ற உறுப்பினர் அபுபக்கர் ஹம்சா அவருக்கு பதிலாக அந்த பதவியை வகித்தார். இந்த வார தொடக்கத்தில் பரிகாத்தான் நேஷனல் தலைவர் பதவியை பாஸ் கட்சிக்கு ஒப்படைக்க தாம் தயாராக இருப்பதாக முஹிதீன் கூறினார். இருப்பினும் அடுத்த பரிகாத்தான் நேஷனல் தலைவர் ஒரு கட்சியின் தலைவராக இருக்க வேண்டும் என்பதே பெர்சாத்துவின் நிலைப்பாடு என்று அவர் கூறினார். பாஸ் கட்சி தலைவர் அப்துல் ஹடி அவாங் முன்னர் தனது கட்சியின் சார்பாக பரிகாத்தான் நேஷனல் தலைவர் பதவிக்கு உரிமை கோரினார். இருப்பினும் தற்போது உடல்நல காரணங்களால் அவர் அந்த பதவியை ஏற்க மறுத்ததாக கூறப்படுகிறது. சாரா உதவி திட்டத்தின் கீழ் அத்தியாவசிய பொருட்களின் பட்டியலில் புதிய பொருட்கள் சேர்க்கப்பட வாய்ப்பு உள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது ரமலானுக்குள் புதுப்பிக்கப்படும் என்று தெரிகிறது. புதிய பொருட்கள் உட்பட கூடுதல் அத்தியாவசிய பொருட்களை பட்டியலில் சேர்க்க கோரிக்கைகள் வந்துள்ளதாக நிதி அமைச்சரின் அரசியல் செயலாளர் கமீல் முனீம் குறிப்பிட்டுள்ளார். பல கட்சிகள் கூடுதல் பொருட்களை சேர்க்க பரிந்துரைத்துள்ளன. மேலும் மீன், கோழி மற்றும் பிற புதிய பொருட்களை சேர்ப்பது குறித்து அமைச்சு பரிசீலித்து வருவதாக தெரிவித்துள்ளார். ரமலானுக்கு முன்பு இது செயல்படுத்தப்படும் என்று தாங்கள் எதிர்பார்ப்பதாகவும் இதனால் ஐடில் ஃபித்ரி அல்லது வரவிருக்கும் பிற கொண்டாட்டங்களின் போது இந்த பொருட்களை வாங்கும் போது பொதுமக்களின் சுமையை குறைக்க இது உதவும் என்று அவர் கூறினார். சாராவின் கீழ் பட்டியலை விரிவுபடுத்துவதற்கான சிறந்த வழிகளை அரசாங்கம் ஆராய்ந்து வருவதாகவும் கமில் தெரிவித்தார். சாரா பெறுநர்கள் சிறிய கடைகளில், குறிப்பாக கிராமப்புறங்களிலும் பொருட்களை வாங்க முடியும் என்று அவர் கூறினார். அடுத்த ஆண்டிலிருந்து 6 வயதில் உள்ள குழந்தைகள் தன்னார்வ அடிப்படையில் 1ஆம் வகுப்பில் சேர அனுமதிக்கும் அரசின் முடிவை எதிர்மறையாக மட்டும் பார்க்கக்கூடாது என்று பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். நாட்டின் கல்வி தரத்தை உயர்த்தவும் குழந்தைகளுக்கு முன்கூட்டியே பள்ளி அனுபவம் வழங்கவும் இந்த முயற்சி மிக முக்கியம் என்று அவர் விளக்கினார். உலகின் பல நாடுகளில் 6 வயதிலேயே 1ஆம் வகுப்பு தொடங்கப்படுகிறது. நாமும் அதையே செய்யும் போது சிலர் எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள் என்று அன்வார் கூறினார். குழந்தைகள் தயாராக இல்லை, குரான் முதலில் கற்க வேண்டும் என்பது போன்ற கருத்துகள் முன்வைக்கப்படுவதாக அன்வார் சுட்டிக்காட்டினார். இந்த ஆண்டில் 5 வயதாகும் குழந்தைகள் முன்பள்ளிக்கு அனுப்பப்படுவதால் ஒரு ஆண்டு தயாரிப்புக்கு பிறகு அவர்கள் 1ஆம் வகுப்புக்கு முழுமையாக தயாராகி விடுவார்கள் என்றும் அன்வார் தெரிவித்தார். ஆரம்பத்திலேயே சரியான வாய்ப்பும் பயிற்சியும் வழங்கப்பட்டால் குழந்தைகள் திறன்மிக்க மாணவர்களாக வளர முடியும் என்றும் அதுவே நாட்டின் முன்னேற்றத்திற்கும் வழிவகுக்கும் என்றும் பிரதமர் நம்பிக்கை தெரிவித்தார். சபா லமாக் சட்டமன்ற தொகுதியில் அதன் வேட்பாளர் இஸ்மாயில் அயூப் வரிசானின் மஸ்லிவாதி அப்துல் மாலேக்கிற்கு எதிராக நேரடி போட்டியில் 5681 வாக்குகள் பெரும்பான்மையுடன் வெற்றி பெற்றதை அடுத்து வரிசான் நேஷனல் கட்சி அதை தக்க வைத்துக் கொண்டுள்ளது. நவம்பர் மாத தேர்தலில் கட்சி பெற்ற 153 வாக்குகளின் பெரும்பான்மையை விட இது மிகப்பெரிய அதிகரிப்பு என்பது குறிப்பிடத்தக்கது. மஸ்லிவாதி பெற்ற 1588 வாக்குகளுக்கு எதிராக இஸ்மாயில் 7269 வாக்குகளை பெற்றதாக பெர்னாமா தெரிவித்துள்ளது. தேர்தல் அதிகாரி ஏடி ஷாஷுல் ரிசாம் அப்துல்லா நேற்று இரவு முடிவுகளை அறிவித்தார். டிசம்பர் மாதத்தின் தொடக்கத்தில் பதவியில் இருந்த புக் முக்தார் இறந்ததால் இந்த இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டது.
புங் இறப்பதற்கு சில நாட்களுக்கு முன்பு 153 வாக்குகள் பெரும்பான்மையில் அந்த இடத்தை தக்க வைத்தார். அவர் முன்னர் 2020 தேர்தலில் 5 முனை போட்டியில் 661 வாக்குகள் பெரும்பான்மையுடன் அந்த இடத்தை வென்றிருந்தார். பரிகாத்தான் நேஷனல் கூட்டணியில் முறையாக இணைவது குறித்து மஇக விரைவில் உயர்மட்ட கூட்டம் நடத்த உள்ளதாக கட்சித் தலைவர் தான்ஸ்ரீ எஸ்.ஏ. விக்னேஸ்வரன் தெரிவித்துள்ளார். பரிகாத்தான் நேஷனல் ஏற்கனவே மஇகவின் விண்ணப்பத்தை அங்கீகரித்துள்ள நிலையிலும் இறுதி முடிவை எடுக்க கட்சியின் மத்திய செயற்குழுவுடன் விவாதிக்க உள்ளதாக அவர் கூறினார். பரிகாத்தான் நேஷனலில் இணைவது தொடர்பாக மத்திய செயற்குழுவுடன் ஆலோசனை நடத்தப் போவதாக தெரிவித்த அவர் மிக விரைவில் கூட்டம் நடைபெறும் என்றும் அதன் தேதியை பின்னர் அறிவிக்கவிருப்பதாகவும் கூறினார். இதற்கு முன் பரிகாத்தான் நேஷனல் முன்னாள் தலைவர் முஹிதீன் யாசின் மஇகவின் பரிகாத்தான் நேஷனல் இணைப்பு விண்ணப்பம் ஏற்கனவே அங்கீகரிக்கப்பட்டுள்ளதாக உறுதிப்படுத்தினார். மஇகவுக்கு கடந்த ஆண்டிலேயே பரிகாத்தான் நேஷனலில் இணைவதற்கு ஒப்புதல் வழங்கியதாகவும் கட்சியின் அதிகாரப்பூர்வ முடிவுக்காக காத்திருந்ததாகவும் அவர் தெரிவித்தார். மஇக பரிசான் நேஷனல் கூட்டணியை விட்டு வெளியேறும் விவகாரம் கடந்த நவம்பர் மாதம் நடைபெற்ற கட்சியின் 79வது பொதுக்கூட்டத்திற்கு பிறகு அரசியல் வட்டாரங்களில் பரவலாக பேசப்பட்டு வந்தது. அப்போது கட்சியின் பங்கு மற்றும் முக்கியத்துவம் குறித்த அதிருப்தியை தொடர்ந்து கூட்டணியை மறுபரிசீலனை செய்ய தலைமையிடம் அதிகாரம் வழங்கும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. எனினும் அம்னோ தலைவர்கள் இந்த ஊகங்களை தொடர்ந்து மறுத்து வருகின்றனர். பரிசான் நேஷனல் பொதுச் செயலாளர் டதஸ்ரீ ஜம்ரி அப்துல் காதிர் மஇக தரப்பிலிருந்து எந்த ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் பெறப்படவில்லை என்றும் இன்னும் பரிசான் நேஷனலின் ஒரு பகுதியாகவே மஇக இருப்பதாகவும் கூறினார். கோலகங்சார் அருகே மானோங் கம்போங் பத்து 40 லெம்பூர் பகுதியில் ஏற்பட்ட 4 வாகனங்கள் சம்பந்தப்பட்ட விபத்தில் வேன் ஒன்று தீப்பிடித்து எரிந்ததில் 32 வயது ஆடவர் ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்தார். நேற்று பிற்பகல் 3:16 மணி அளவில் அவசர அழைப்பு கிடைத்ததை அடுத்து கோலகங்சார் தீயணைப்பு நிலையத்திலிருந்து வீரர்கள் சம்பவ இடத்திற்கு அனுப்பப்பட்டதாக பேரா தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறை உதவி இயக்குநர் ஷஸ்லின் முகமது ஹனாஃபியா தெரிவித்தார். இந்த விபத்தில் 4 வாகனங்கள் மோதியதில் வேன் முழுமையாக தீப்பிடித்து எரிந்தது. தீயணைப்பு நடவடிக்கை தலைவரின் தகவலின்படி வேனுக்குள் ஒருவர் சிக்கிய நிலையில் இருந்தார் என்றும் தீயணைப்பு வீரர்கள் வருவதற்கு முன்பே பொதுமக்கள் சிலரை மீட்டு வெளியேற்றி இருந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வேனில் சிக்கியிருந்த 32 வயது நபர் சுகாதார அமைச்சின் மருத்துவ பணியாளர்களால் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்ததாக அறிவிக்கப்பட்டது. மேலும் வேனில் பயணித்திருந்த 16 மற்றும் 19 வயதுடைய 2 பேர் காயமடைந்துள்ளனர். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.